ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு பாருங்கள் எக்ஸஸ் கிளாத்தெல்லாம் கட் பண்ணிட்டோம், ட்ரிம் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அங்கே பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா, இந்த மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? அழகாக இருக்குது பாருங்கள். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம், இதை எவ்வளோ இருக்குதுன்னு அளந்துக்கலாம். 1 இன்ச்சு ஒரு புள்ளி தான் இருக்குது, ஆனாலும் பரவாயில்ல. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணக்கூடாது, 1.25 வரணும். சரியா? நான் தோராயமாக கட் பண்ணேன், ஸ்கேல் வச்சு கட் பண்ணால் கம்மி ஆகிடுச்சு. பரவாயில்ல, இது நெக் பீஸ் தைக்க வரும், அழகாக வரும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்ம ஸ்கேல் வச்சு தானே கட் பண்ணணும், தோராயமாக கட் பண்ணலாம்ல. இங்கே பாருங்கள், ஐ பீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள். ஓகேவா? இங்கே கரெக்டாக வைக்காதீங்க, இங்கே கொஞ்சம் எக்ஸஸ் இருந்தால் பரவாயில்ல, இப்படி வச்சுக்கோங்க. லெவலில் வரணும். நல்லா பாருங்கள், 3 புள்ளியில் இப்படி தையல் வரணும். சரிங்களா? இவ்வளோ டிஸ்டன்ஸு இங்கே பாருங்கள், இன்ச் டேப்பில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், 3 புள்ளி. சூப்பர். ஓகேங்களா? அது பாருங்கள், இந்த 16லேருந்து பாருங்கள், 1 2 3 புள்ளியில் உங்களுக்கு அந்த தையல் வரணும். சரியா? இங்கே பாருங்கள், 3 புள்ளியில் நெக்ஸ்ட்டு 3 புள்ளியில் க்ளோசிங் ஆகும். அப்போது இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இப்படி ஃபோல்டிங் பண்ணி தைக்கும் போது நெக்ஸ்ட்டு தையல் வரும், கரெக்டாக வரும். சரிங்களா? தைக்கலாமா? இன்னொன்று என்னென்னா, இந்த நெக் பீஸை வந்து நல்லா லூஸ் கொடுக்கணும், இப்படியே வச்சு தைக்கணும். இப்படி இழுத்துலாம் தைக்கக்கூடாது. ஓகேவா? இது பாருங்கள், இழுத்திங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்பெண்ட் ஆகும். இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்படி ஸ்ட்ரெயிட்டில் வைக்கிறோம். இப்போ இந்த கிராஸில் இப்படி வைக்கிறோம். சரிங்களா? இங்கே பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பெண்ட் ஆகுதுன்றத நாங்கள் காமிக்கிறதுக்காக. சரிங்களா? இங்கே பாருங்கள். ஓகேவா? ஒரு 2 இன்ச் தான் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்படி வச்சு தைக்கிறோம். நான் ஆர்வ கலரில் தைக்கும் போது இப்படி இழுத்துறேன். பார்த்தீங்களா? 1/4 இன்ச்சு. ஒரு தடவை ஒரு 2 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சு நான் இழுத்துச்சுன்னா கழுத்து வந்து இப்படி சுருங்கி வரும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்படி வச்சிடுறோம். இங்கே பாருங்கள், 3 புள்ளியில் தைங்க. ஓகேங்களா? கைடு தருதா? கைடு தருது. சூப்பர். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், மெதுவாக தைங்க. புரியலைன்னா ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த பீஸை இப்படி ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், அழகாக தைங்க. மெயின் ஃபினிஷிங்கே வந்து நெக் பீஸ் தான், அது அழகாக வச்சு தைங்க. இந்த பீஸில் அப் அண்ட் டவுன் வரக்கூடாது. சேம் அதே 3 புள்ளியிலே தைங்க. ஓகேங்களா? இது சின்ன நெக்கு தான், அதனால் சீக்கிரமாக முடிஞ்சிடும்.